ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்பும் உங்களுடன் தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. வரக்கூடிய ஆர்ஆர்பி, குரூப் டி, என்டிபிசி போன்ற போட்டித் தேர்வுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் கணிதம் 6வது பகுதி பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். இதே பேட்டர்ல உங்களுக்கு தேர்வுல கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. ஸோ நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் ஆர்ஆர்பிக்கான ஸ்டடி பேக்கேஜ் பண்ணிக்கிட்டு இதுல மொத்தம் 7 புக்ஸ் வந்து உங்களுக்கு கொரியரா சென்ட் பண்ணிடுவாங்க. இது இல்லாம 25+35 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவாங்க. இதுல மொத்த பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 1999 மட்டும்தான். கொரியர் ஃப்ரீ தான். இந்த வேணும் விருப்பப்படுறவங்க இந்த கீழே உள்ள எண்கள் தொடர்பு கொண்டு நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண்ணின் 60%இலிருந்து 50 கழித்தால் கிடைக்கும் விடை 40 என்பதாகும். அதே எண்ணின் 60% என்ன? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப எனக்கு கொஸ்டினை கேட்டாங்க, அதே எண்ணின் 60%. அப்ப அதே எண் என்னது? எக்ஸ் தானே. அப்ப எக்ஸில் 60%. 60% என்ன பண்ணுவோம்? 60/100. அப்ப எக்ஸில் 60% எனக்கு என்ன வரும்? இதான் எனக்கு கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுக்குறாங்க, ஒரு எண்ணின் 60%இலிருந்து 50 கழிக்கணும். கழிச்ச எவ்வளவு கிடைக்குமா? 40 கிடைக்குமா? இப்ப பாருங்க, ஒரு எண். அப்ப ஒரு எண்ணுனா எக்ஸ். ஒரு எண்ணின் அப்படின்னா பெருக்கல். ஓகே, அடுத்து 60% என்ன பண்ணுவோம்? 60/100. அப்ப அடுத்து என்ன பண்ணாங்க? 60% என்ன பண்ண சொன்னாங்க? 50 கழிக்க சொன்னாங்க. அப்ப கழிச்சா எனக்கு எவ்வளவு வருமா? 40 வருமா? ஓகேவா? ஒரு எண்ணின் 60%இலிருந்து 50 கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 40 கிடைக்கும். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த -50 அங்க போடணும், +50. அப்ப எக்ஸ் இன்ட்டு 60/100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும்? 90. ஓகேங்களா? அப்ப எக்ஸில் 60% எனக்கு வருது, 90 வருது. எனக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது எக்ஸில் 60% எவ்வளவு தான் கேட்டாங்க. அப்ப எக்ஸில் 60% எனக்கு வரும் 90. ஓகேங்களா? எனக்கு அந்த எண் எவ்வளவு கேட்கல, எக்ஸில் 60% எவ்வளவு தான் கேட்டாங்க. ஆன்சர் எவ்வளவு? 90. நெக்ஸ்ட், இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, 10 அடுக்கு 150 வகுத்தல் 10 அடுக்கு 146. இதோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? ஓகேங்களா? அடிமானம் சமமா இருக்கு. அடிமானம் சமமா இருந்தா இடையில என்ன இருக்கு? வகுத்தல். வகுத்தல் வந்து என்ன பண்ணும்? ரெண்டையுமே கழிக்கணும். அப்ப 10 அடுக்கு 150 மைனஸ் 146. அப்ப 10 அடுக்கு 150 மைனஸ் 146 வரும் 10 அடுக்கு 4. அப்ப 10 அடுக்கு 4னா இது எப்படி எழுதுவோம்? 10 4 முறை போடணும். ஓகேங்களா? அப்பதான் உனக்கு பெருக்கி ஆன்சர் பண்ணும். இது எப்படி பண்ணலாம்னா 0 அப்ப 4 முறை 0 போடணும். ஓகேவா? 1 போட்டுக்கோங்க. 0 எத்தனை முறை போடணும்? 4 முறை. அப்ப 4 முறை போட்டா எனக்கு எவ்வளவு வரும்? 10,000 வரும். அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 10,000. கான்செப்ட் புரியுதுங்களா? ஏன்னா 10 அடுக்கு 1னா அப்ப 0 ஒரு முறை தான் போடணும். 10 அடுக்கு 2 அப்படின்னா அந்த 0வை 2 முறை போடணும். அந்த கான்செப்ட்ல 10 அடுக்கு 4 வந்திருக்கு. அப்ப 0வை 4 முறை போட போறேன். அவ்வளவுதான். ஆன்சரோ 10,000. நெக்ஸ்ட், ஒரு சமபக்க முக்கோணத்தின் முனையிலிருந்து வரையப்பட்டுள்ள குத்துயரத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர். அந்த முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? ஓகேங்களா? அப்ப சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு, அப்ப பரப்பளவு கண்டுபிடி ஃபார்முலா √3/4 இன்ட்டு a ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப நான் சமபக்க முக்கோணத்துக்கு நான் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஏ பக்க மதிப்பு தேவை. எனக்கு பக்க மதிப்பு கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்கான்? குத்து உயரம், அதாவது ஹச் உடைய மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான்? எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். ஓகே, இப்ப இந்த சமபக்க முக்கோணத்துல கச்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஒண்ணு இருக்கு. என்ன ஃபார்முலானா √3/2 இன்ட்டு ஏ. அப்ப இதோட மதிப்பு தான் எவ்வளவு? 12. ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவை என்னது? ஏ தான் தேவை. அப்ப ஏ அப்படி வச்சுக்கலாம். இந்த 2 அங்கிட்டு போய்க்கணுமா? அப்ப 2 12 24. இந்த √3 அங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல் √3. அப்ப ஏ உடைய மதிப்பு எவ்வளவு? 24/√3. ஓகேங்களா? இங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப √3/4 இன்ட்டு ஏ ஸ்கொயர் தானே. அப்ப இந்த ஏ எத்தனை முறை எழுதணும்? 2 முறை எழுதணும். அப்ப 24/√3 இன்ட்டு 24/√3. இப்ப என்ன ஆகும்? √3 கேன்சல். அடுத்து 1 4 6 4 24. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம்? இதை அடிக்க முடியுமா? இங்க இது பண்ணலாமா? இது எப்படி பண்ணலாம்னா இந்த 6 மாத்தலாம். எப்படி மாத்தலாம்னா மூவிரண்டு 6. ஓகேங்களா? 6 எப்படி மாத்தோம்? மூவிரண்டா 6 சொல்லலாம். இந்த 3 எப்படி எழுதலாம்? √3 இன்ட்டு √3 கொண்டு வரலாமா? பாருங்க, இப்ப √3 இன்ட்டு √3
இன்ட்டு 2 இன்ட்டு 24 வகுத்தல் √3. ஓகேங்களா? இந்த 6 தான் எப்படி பிரிச்சிருக்கேன்? மூவி 2 6, அந்த 3 எப்படி பிரிச்சிருக்கோம்? √3 இன்ட்டு √3. ஓகேவா? 3 இங்க 6 பெருக்குனா மொத்தம் 6 இன்ட்டு 24. இப்ப பாருங்க √3 கேன்சல். ஓகே, ரிமைனிங் என்ன இருக்கு? 2 24 பெருக்குனா 48, ஒரு √3 இருக்கு. அப்ப ஆன்சர் வரும் 48 √3. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் வருடாந்திர கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 12,000 என்ற தொகையானது எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 14,520 அதிகரிக்கும்? ரொம்ப சிம்பிள். இங்க ஆண்டுகள் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பொதுவா என்ன பண்றேன்? 10% வேலை கண்டுபிடிக்கிறேன். இப்ப 12,000த்துல 10% எவ்வளவு வரும்? 1,200 ரூபாய். ஓகேங்களா? அப்ப ஒரு வருஷத்துக்கு 1,200, அப்ப இன்னொரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? இன்னொரு 1,200 பிளஸ்ன்னு வரும். கரெக்டுங்களா? அப்ப முதல் ஆண்டு 1,200 வரும், இரண்டாவது என்ன வரும்? 1,200 பிளஸ்ன்னு வரும். ஓகே, மொத்தம் எனக்கு எவ்வளவு வருது? 2,400 பிளஸ். ஓகே, எவ்வளவு வருது? 2,400 பிளஸ். அப்ப 12,000 2,400 கூட்டினா எவ்வளவு வரும்? 14,400 பிளஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, 14,400 பிளஸ் தான் வந்திருக்கு. அப்ப எத்தனை ஆண்டுகள் தான் எனக்கு ஆகும்? 2 ஆண்டுகள் தான் ஆகும். ஓகேங்களா? இதே 3 ஆண்டு எனக்கு எவ்வளவு வரும்? இன்னொரு 1,200 பிளஸ்னா 3,600 பிளஸ் ஆயிரும். அப்ப 15,600 பிளஸ்னு வந்துடும். ஓகே, இங்க 14,000 தானே இருக்கு. அப்ப இங்கன்னா இது 2 ஆண்டுகள் தான் எனக்கு ஆகும். ஓகே, இது வந்து ஒரு கெஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது. இன்னும் நம்ம டீட்டெயிலா கரெக்டா பார்க்கணும்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 12,000 ரூபாய். அசல் மதிப்பு எவ்வளோ? 12,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளோ? 10%. இதுல 10% எவ்வளோ? 1,200. இப்ப கூட்டினா 13,200. அப்ப முதல் ஆண்டு முடிவில் அந்த 12,000 எனக்கு எவ்வளவு இருக்கும்? 13,200 மாறி இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்? இதுல 10%. இதுல 10% எவ்வளோ? 1,320. கூட்டினா 0 2 5 4 1. அப்ப 14,520 எந்த ஆண்டு முடிவில் வந்திருக்கு? இரண்டாவது ஆண்டு முடிவில் தான் எனக்கு வந்திருக்கு. அப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகுது? 2 ஆண்டுகள் ஆகுது. நெக்ஸ்ட், ராணி தொழில் தொடங்க வங்கியில் 2 லட்சமே கடனாக வாங்கினார். ஆண்டுக்கு 7% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் எவ்வளவு தனி வட்டி செலுத்துவார்? ரொம்ப சிம்பிள். வருஷத்துக்கு எத்தனை? 7%. எத்தனை ஆண்டு? 2 ஆண்டு. அப்ப 7 × 2 எவ்வளவு வரும்? 14% எவ்வளவு கண்டுபிடிங்க. இப்ப அவ்வளவுதான். 14% எப்படி வரும்? 14/100 தானே, இன்ட்டு 2 லட்சம். ஓகேங்களா? அப்ப 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அப்ப 14 2 28, பின்னாடி ஒரு 3 ஜீரோ. அப்ப ஆன்சருக்கு எவ்வளவு வரும்? 28,000. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆன்சர் புரியுதுங்களா? ஏன்னா வருஷத்துக்கு 7%, மொத்தம் 2 ஆண்டுகள். அப்ப 7 × 2 எவ்வளவு? 14% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். அப்ப 2 லட்சத்துல 14% எனக்கு எவ்வளவு வரும்? 28,000 ரூபாய். நெக்ஸ்ட், ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 16√3 சதுர சென்டிமீட்டர் எனில் அந்த முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் நீளமும் டேஸ் ஆகும். ஓகேவா? பக்கத்தின் நீளம் என்ன கேட்கறாங்க? ஏ உடைய மதிப்பு என்ன கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப பரப்பளவு கொடுத்துட்டாங்க. இப்ப பரப்பளவு என்ன ஃபார்முலா வரும்? √3/4 × a². அப்ப இதுல பரப்பளவு மதிப்பு எனக்கு எவ்வளவு? 16√3 சமம் √3/4 × a². இப்ப நம்மள மேல மேல அடிக்கலாமா? √3 கேன்சல். இப்ப 4 வச்சுங்க பெருக்குனா 16 64. அப்ப a² மதிப்பு எவ்வளவு? 64. அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு வரும்? 8. ஓகேங்களா? அப்ப a ஓட மதிப்பு எவ்வளவு? 8. அப்ப பக்கத்துல எனக்கு எவ்வளவு வரும்? 8 சென்டிமீட்டர் வரும். நெக்ஸ்ட், x plus 1/x is equal to 6 எனில் x² plus 1/x² மதிப்பு என்ன ஆகும்? கண்டுபிடிக்கலாமா? இவங்க பாருங்க, x இங்க x². அப்ப இங்க என்ன இருக்கு? ஸ்கொயரா இருக்கா? அப்ப அதே மாதிரிதான் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. 6². ஓகேங்களா? இங்க x கொடுத்துட்டு x² கேட்கறாங்க. என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த 6 ஸ்கொயர் பண்றோம். நெக்ஸ்ட், இங்க பிளஸ் வந்துடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்? -2 போடணும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 6² பண்ணா 36 -2. அப்ப ஆன்சர் வரும் 34. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு. ஓகேங்களா? இதே மாதிரி இங்க மைனஸ் வந்தா +2 போடுவீங்க. பிளஸ் வந்தா -2, மைனஸ் வந்தா +2. அவ்வளவுதான். இதை மட்டும் தெரிஞ்சா போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்றது காமன், இது பண்ணிருவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணா? பிளஸ் வந்துருச்சுன்னா -2 போடணும், மைனஸ் வந்தா +2 போடணும். அவ்வளவுதான் கான்செப்ட். இது ஸ்கொயர் பேஸ் பண்ணி வரதில்ல. ஓகே, நெக்ஸ்ட்,
கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடும் நார்மல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த பிராக்கெட் அப்படியே வச்சுக்கலாம். -18 பிளஸ் அடுத்து இதை வகுத்தலாம் 6 வகுத்தல் 3 எவ்வளவு வரும் 2 பிளஸ் 5. ஓகே, அடுத்து -18 இந்த பிளஸ் 2 பிளஸ் 5. ஓகே, இது கூட்டின எவ்வளவு வரும் 7. அப்ப -18 7% வரும் -11. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? -11. நெக்ஸ்ட் 8 எண்களின் சராசரி 72. அவ்வெண்களின் கூட்டுத்தொகையில் 1/16 பங்காக இருக்கும் மிக சிறிய எண்ணை காண்க. அப்ப மிக சிறிய எண் என்னன்னு கேக்குறாங்க. அந்த மிக சிறிய எண் எப்படி இருக்கும் அப்படின்னா கூடுதல்ல 1/16 பங்காக இருக்கும். கூடுதல்ல 1/16 பங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? கூடுதல் கண்டுபிடிக்கணும்ல. அப்ப கூடுதல் எப்படி கண்டுபிடிப்போம்? சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்குனா கூடுதல். ஓகேங்களா? என்ன பண்ணும்? சராசரியும் எண்ணிக்கையும் பெருக்குனா கூடுதல். அவ்வளவுதான். அப்ப எனக்கு சராசரி எவ்வளவு 72, எண்ணிக்கை எவ்வளவு 8 எண்கள். அப்ப 8. அப்ப கூடுதல் வரும் 8 × 72. 8 × 72. அப்படியே வச்சுக்க, எதுவும் பெருக்கல எதுவும் பண்ணல. ஏன்னா கூடுதல் என்னது? சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. அப்ப 8 × 72 இன்ட்டு அதுல 1/16 பங்கு தான் எனக்கு மிக சிறிய. இப்ப அடிக்கலாமா? 4 8 8 2 16 1 2 இங்க அடிச்சா 36. அப்ப மிக சிறிய எண்ணுக்கு என்ன ஒரு 36. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 40% மற்றும் 20% என்ற தொடர்ச்சியான தள்ளுபடிகளுக்கு சமமான ஒற்றை தள்ளுபடி எவ்வளவு? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டையுமே கூட்டிக்கங்க. ஓகேங்களா? 40 + 20. நெக்ஸ்ட் -40 × 20 வகுத்தல் 100. ஓகேங்களா? இது தள்ளுபடிகளுக்கு மட்டும் இந்த மாதிரி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் 2% தள்ளுபடி தொடர் தள்ளுபடி கொடுத்தாங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுறோம். அடுத்து மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு 100ஆல் டிவைட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப ரெண்டையும் கூட்டினாலும் வரும் 60 மைனஸ் இங்க 1 0 1 0 இந்த 1 0 1 0. அப்ப எவ்வளவு 4 2 8. அப்ப -8. அப்ப 68% வரும் 52. அப்ப ஒற்றை தள்ளுபடி சமமான ஒற்றை தள்ளுபடிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 52% கொடுக்கணும். ஆன்சர் 52%. நெக்ஸ்ட் ஒரு வேலையை ஏ பி சி ஆகியோர் தனித்தனிய முறையே 9 12 மற்றும் 18 நாட்களில் செய்ய முடியும். அவர்கள் அனைவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினார்கள். ஆனால் ஏ என்பவர் 3 நாட்கள் கழித்து வெளியேறினார் எனில் மீதமுள்ள பணிகள் எத்தனை நாட்கள் முடிக்கப்பட்டன? ஓகே தான் கொஸ்டின். ஓகே, என்ன பண்றாங்க? இவங்க அனைவரும் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கிட்டாங்களே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செஞ்சு முடிச்சிருப்பாங்க? ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? பொதுவா 3 பேர் சேர்ந்து அந்த முழுவதும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இங்க வந்து பாருங்க, ஏ வந்து எவ்வளோ? ஏ வந்து 9, பி வந்து 12, சி வந்து 18. ஓகேங்களா? இப்ப 3 எண்கள் கான்செப்ட். ஓகே, 3 எண்கள் கான்செப்ட் வந்துச்சுன்னா இந்த 3 எண்களுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 9 12 18. இதுக்கான எல்சிஎம் எவ்வளோ வரும்? 36. எல்சிஎம் எவ்வளோ? 36. அப்ப இந்த எல்சிஎம் மதிப்பு மேல போடுங்க. வகுத்தல் 9ல இருந்து எதை பெருக்கணும்? 36. 4ஆல பெருக்கணும் 36. 9 நாங்க 36. அடுத்து 12ல இருந்து எதை பெருக்கணும்? 36. 3 பெருக்குனா 36. அடுத்து 18ல இருந்து எதை பெருக்கணும்? 36. 2 பெருக்குனா 36. அப்ப 36 வகுத்தல் இது கூட்டினால் வரும் 9. அப்ப அடிச்சவளோ 4. அப்ப இந்த 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிருந்தாங்கன்னா 4 நாள்லயே முடிச்சிருவாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, அனைவரும் ஒன்றாக வேலையை தொடங்குனாங்க. ஆனா என்ன பண்றாரு? ஏ என்பவர் 3 நாள் கழிச்சு வெளியேறிட்டார். அவர் இன்னொரு 1 நாள் வேலை பார்த்தாருன்னா அந்த வேலையை முடிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்றாரு? 3 நாள் வேலை பார்த்தாரு. அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும்? மொத்தம் இந்த 4 நாட்கள்ல 3 நாள் தானே வேலை பார்த்திருக்காரு. அப்ப மீதி என்ன இருக்கு? 1 நாள் இருக்கும்ல. அந்த 1 நாள் வேலையை தான் என்ன பண்ணுவாங்க? இந்த பியும் சியும் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏ வந்து வெளியேறிட்டார்ல. கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப செய்த வேலையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, செய்த வேலை. அப்ப செய்த வேலையை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா யார் செஞ்சிருக்காங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேர் சேர்ந்து அந்த செய்த வேலை எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க? 3 நாள் தான் செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப பொதுவா அந்த 3 பேர் சேர்ந்த ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 4 நாட்கள் ஆகும். அப்ப அதை தலைகீழா பண்ணுங்க. 1/4 இன்ட்டு இந்த 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் தான் வேலை பார்த்தாங்க? 3 நாள் தான் வேலை பார்த்தாங்க. அப்ப ஆன்சர் வரும் 3/4. அப்ப செய்த வேலை எவ்வளோ? 4ல 3 பங்கு முடிச்சிட்டாங்க. 4ல 3 பங்கு முடிச்சிட்டாங்கன்னா மீதி வேலை எவ்வளவு இருக்கும்?
4ல் 1 பங்கு இருக்கும். 4ல் 1 பங்கு இருக்கும். இந்த வேலை இப்ப யாரு பார்க்க போறா? பியும் சியும் தான் பார்க்க போறாங்க. அப்ப பி வந்து எத்தனை நாள்? 12 நாள். சி வந்து எவ்வளவு? 18 நாள். இது 2 நம்பர் கான்செப்ட் தானே. பி 12 சி 18. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப 2 எண்கள் கான்செப்ட்னா அந்த 2 எண்களை மேல பெருக்கணும். வகுத்தல் கீழே 2 நம்பரையும் கூட்டணும். 12 18 கூட்டினா 30. இப்ப அடிக்கலாமா? 4 நாங்க 3 நாங்க 12. 4 3 3 13 30. 2 அடிச்சா 9 2 18 5 2 10. அப்ப ஆன்சர் வருது 9/5. அப்ப மீதமுள்ள வேலையை இந்த 2 பேர் சேர்த்து முடிச்சிருப்பாங்க. 9/5 நாள்ல முடிச்சிருப்பாங்க. அப்ப ஆன்சர் எது கரெக்ட்? 9/5. நெக்ஸ்ட் sin ஸ்கொயர் 48 டிகிரி பிளஸ் sin ஸ்கொயர் 42 டிகிரி வகுத்தல் tan ஸ்கொயர் 40 டிகிரி மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் 50 டிகிரி. இது கண்டுபிடிக்கலாமா? இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப sin தீட்டா சீக்வல் டு காஸ் 90 மைனஸ் தீட்டா. ஓகேங்களா? இது ஒரு காம்பினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொசிக்கன் தீட்டா சீக்வல் டு சீக்கன் 90 மைனஸ் தீட்டா. ஓகே, இதே மாதிரி சைன் காஸ் கொசிக்கன் சீக்கன், அதே மாதிரி டேன் காட் டேன் தீட்டா சீக்வல் டு காட் 90 மைனஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 4 ஃபார்முலா நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் கொஸ்டின் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஓகே, இப்போ பாருங்க sin ஸ்கொயர் 48 டிகிரி sin ஸ்கொயர் 42 டிகிரி. ஸோ நமக்கு வந்து நம்ம டிகிரி எப்படி படிச்சிருப்போம்? 0 30 45 60 90 தான் படிச்சிருப்போம். இங்க 48ல வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா ஒரு மெத்தட் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இங்க sin 42 வருதா? அப்ப sin 42 நான் எப்படி எழுதலாம்? cos 90 மைனஸ் 42 சொல்லுவோமா? அப்ப இந்த 90 42% வரும் 48. அப்ப cos 48. ஓகேங்களா? இது அப்படியே என்ன பண்ணலாம்? மாத்திக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுக்கோங்க. sin ஸ்கொயர் 48 டிகிரி பிளஸ் இந்த sin ஸ்கொயர் 42 டிகிரியை cos ஸ்கொயர் 48 டிகிரி மாத்தியும். எப்படின்னா இங்க sin இங்க காசா, அப்ப என்ன பண்ணும்? 90 மைனஸ் தீட்டா. அப்ப 90 42% 48 டிகிரி. அப்ப sin ஸ்கொயர் 48 டிகிரி பிளஸ் cos ஸ்கொயர் 48 டிகிரி வகுத்தல் கீழே tan ஸ்கொயர் 40 டிகிரியா? இந்த tan ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்ப sin ஸ்கொயர் 40 டிகிரி வகுத்தல் cos ஸ்கொயர் 40 டிகிரி மைனஸ் இங்க கொசிக்கன் ஸ்கொயர் 50. எனக்கு 40 வந்தா இதே 40 கொண்டு வரலாமா? அப்ப எப்படி பார்த்தோம்? கொசிக்கன் அப்படின்னா சீக்கனோட தொடர்புடையதா? அப்ப சீக்கன் ஸ்கொயர் 40 டிகிரி. ஏன்னா 90ல 50% 40 டிகிரி. ஓகேங்களா? அப்ப சீக்கன் ஸ்கொயர் 40 டிகிரி. இப்போ என்ன பண்ண போறோம்? இங்க cos ஸ்கொயர் 48 sin ஸ்கொயர் 48 cos ஸ்கொயர் 48. அதாவது sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா. எனக்கு தீட்டா ஒரே மாதிரி தானே இருக்கு. தீட்டா எனக்கு ஒரே மாதிரி இருந்தா இதோட கூடுதல் மதிப்பு எனக்கு எவ்வளவு? 1 வகுத்தல். அடுத்து இங்க என்ன பண்ண போறேன்னா இங்க sin ஸ்கொயர் 40 cos ஸ்கொயர் 40 இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த சீக்கன் ஸ்கொயர் 40 டிகிரி எப்படி எழுதலாம்? சீக்கன் எப்படி எழுதுவோம்? 1/cos ஸ்கொயர் தானே. 1/cos ஸ்கொயர் 40 டிகிரி எழுதிக்கலாம். அப்ப இந்த சீக்கன் ஸ்கொயர் 40 டிகிரி தூக்கிட்டு என்ன வரும்? 1/cos ஸ்கொயர் 40 டிகிரி. அப்ப இங்கேயும் cos ஸ்கொயர் 40 இங்கேயும் cos ஸ்கொயர் 40. ஓகே, பொதுவா வச்சுக்கலாம். அப்ப மேல என்ன வந்திருக்கும்? sin ஸ்கொயர் 40 டிகிரி மைனஸ் 1 கீழே என்ன வரும்? cos ஸ்கொயர் 40 டிகிரி. ஓகே, பாருங்க. இப்ப அப்படியே 1 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த sin ஸ்கொயர் 40 டிகிரி மைனஸ் 1 எனக்கு என்ன வரும்? அதாவது இந்த ஃபார்முலா தான். இந்த 1 கிட்ட வந்தா மைனஸ் 1. அப்ப இது அங்கிட்டு போச்சுன்னா ஆகும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். அப்ப அதே மாதிரி இங்க என்ன வரும்? நாங்க மைனஸ் காஸ் ஸ்கொயர் 40 டிகிரி வகுத்தல் காஸ் ஸ்கொயர் 40 டிகிரி. அப்ப காஸ் ஸ்கொயர் 40 காஸ் ஸ்கொயர் 40 கேன்சல். அப்ப மேல 1 கீழே மைனஸ் 1. அப்ப ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 1. இதுக்கான ஆன்சர் எவ்வளோ? மைனஸ் 1. நெக்ஸ்ட், ஒரு குழாய் 12 மணி நேரத்தில் ஒரு தொட்டி நிரப்ப முடியும். மற்றொரு குழாய் நிரப்பப்பட்ட தொட்டியை 28 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும். 2 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் தொட்டியில் 1/3 பங்கு நிரப்பப்படுவதற்கு நேரம் என்ன? ஓகேங்களா? இப்ப ஒரு குழாய் ஏன்னு வச்சுக்கலாம். என்னது? 12 மணி நேரத்துல நிரப்புது. அப்ப நிரப்பக்கூடிய வேலையை பார்க்குது.
இன்னொரு குழாய் என்ன பண்ணுது 28 மணி நேரத்துல காலி செய்யுது. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன பண்றாங்க, 2 குழாயும் திறந்து விட்டாங்க. அப்ப 2 குழாயும் திறந்து விட்டாங்கன்னா இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? ஒண்ணுமே இல்ல. இங்க 2 நம்பர் கான்செப்டாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12 28. அப்ப 12 28க்கு எல்சிஎம் எனக்கு எவ்வளவு வரும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எவ்வளவு வரும்? 28 டபுள் ஆக்குனா 56 அடிக்க முடியாது. அப்ப 84 வரும். எவ்வளவு வரும்? 84. அப்ப எல்சிஎம் 84. ஓகே, எவ்வளவு? எல்சிஎம் 84. ஓகே, அடுத்து 12ல இருந்து எதை பெருக்கினா 84 வரும்? 12ல இருந்து எதை பெருக்கினா 84? 7 பெருக்கினா 84. அடுத்து 28ல இருந்து எதை பெருக்கினா 84? 3 பெருக்கினா 84. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் மதிப்பு, செகண்ட் வந்து என்னது வெளியேற்றக்கூடிய விஷயம்னால மைனஸ் மதிப்பு. அப்ப 84/4. ஓகேங்களா? இப்ப அடிச்ச எவ்வளவு வரும்? 1 2 8 1 அப்ப இது வந்து அந்த ஒரு தொட்டி முழுவதையும் நிரப்ப 21 மணி நேரம் ஆகும். தொட்டி முழுவதும் நிரப்ப எவ்வளவு? 21 மணி நேரம். ஆனா கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 3ல் 1 பங்கு தானே கேட்டாங்க. அப்ப 3ல் 1 பங்கு அது 3ல் 1 பங்கு. இப்ப அடி 1 3 3 7 3 21. ஓகேங்களா? அப்ப 3ல் 1 பங்கு நிரப்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 7 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? தொட்டி முழுவதும் நிரப்புன்னு கேட்டாங்கன்னா 21. இவங்க 3ல் 1 பங்குன்னு சொன்னால எவ்வளவு வரும்? 7 மணி நேரம். நெக்ஸ்ட், 2 மேசைகள் மற்றும் 3 நாற்காலியின் விலை 540 மற்றும் 2 மேசைகள் மற்றும் 1 நாற்காலியின் விலை 470 எனில் 35 நாற்காலியின் விலை எவ்வளவு? ஓகேங்களா? அப்ப கொஸ்டின் பாக்க 2 மேஜை, ஓகே, 2 மேஜை பிளஸ் 3 நாற்காலி எவ்வளோ? 540 ரூபாய். அதே மாதிரி இங்கிட்டு 2 மேஜை பிளஸ் 1 நாற்காலி எவ்வளோ? 470 ரூபாய். அப்ப பாருங்க, மேஜை மேஜை சமம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிள் ஃபுல்லா கீழே மாத்திக்கலாமா? அப்ப மாத்தினாக்கு என்ன ஆகும்? +2 -2 கேன்சல். அப்ப 3ல 1 போச்சுன்னா 2 நாற்காலி. இப்ப 540ல 470 போச்சுன்னா 70. அப்ப 2 நாற்காலி 70 ரூபானா 1 நாற்காலி எவ்வளவு வரும்? 35 ரூபாய். அப்ப 1 நாற்காலி 35னா இங்க கொஸ்டின் கேட்டா 35 நாற்காலி தானே. அப்ப 1 நாற்காலி 35னா அப்ப 35 நாற்காலி எனக்கு எவ்வளவு வரும்? அப்ப 35 × 35. ஓகேவா? அப்ப 35 35 பெருக்கல் வரும் 1225. அப்ப 35 நாற்காலி விலை எனக்கு எவ்வளவு? 1225. நெக்ஸ்ட், 25 மீட்டர்/செகண்ட் என்ற வேகத்தை km/h காண்க. ஓகேவா? அப்ப மீட்டர்/செகண்ட்ல இருந்து km/h மாத்த போறேன் அப்படின்னா சோ அதை 18/5ஆல பெருக்கணும், அவ்வளவுதான்ப்பா. இப்ப பாருங்க, 25 18/5ஆல பெருக்கினேன்னா எனக்கு km/h கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஓகே, படிக்கலாமா? 4 5 5 25 5 18 90. அப்ப ஆன்சர் அது 90 km/h. ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? இதே km/h இருந்து மீட்டர்/செகண்ட் கேட்டா 5/18ஆல பெருக்குவேன். நெக்ஸ்ட், ஒரு நேர்மையற்ற கடைக்காரர் தனது பொருட்களை கொள்முதல் விலைக்கு விற்பது போல் நடிக்கிறார். ஆனால் அவர் தவறான எடையை பயன்படுத்தி 11.9% லாபத்தை பெறுகிறார் எனில் 1 கிலோகிராம் எடைக்கு அவர் எந்த எடையை பயன்படுத்தி இருப்பார்? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க, எழுதலாம். 11.9% லாபமா? அப்ப 11.9% லாபம். இது எப்படி எழுதலாம்? சுருக்குங்க. 99. அப்ப 100/9% என்ன பண்ணும்? கீழே 100ஆல பெருக்குமா? ஓகே, அப்ப எனக்கு எவ்வளவு வரும்? 100/900. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப இந்த 100ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு லாபம். ஓகே, அந்த 100 கிராம் என்னது அவருக்கு வேணா மொத்தம் கூட்டினா 1 kg வந்துருச்சுல. ஏன்னா மொத்தம் கூட்டினா வருது 1000 கிராம் வந்துருச்சு. அப்ப 1000 கிராம் வந்துச்சுன்னா மேலுள்ள 100ங்கிறது என்னது? 100 கிராம் லாபம். அவர் பயன்படுத்தியது எவ்வளவு? 900 கிராம். அப்ப அவர் பயன்படுத்திய அளவு வந்து பாத்தீங்கன்னா 900 கிராம். அவருக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராம். இதே சதவீதம் சொன்னா 11.9%. அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இதோட கூடுதல் 1000 வர மாதிரி மாத்திக்கணும். மேலேயும் கீழே கூட்டினாலும் வரணும், 1000 வர மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா அப்ப கீழே உள்ளதா அவர் பயன்படுத்தியது. அப்ப கீழே எனக்கு எவ்வளவு வருது? 900. அப்ப 900 கிராம் தான் அவர் பயன்படுத்தி இருப்பாரு. சோ 900 கிராம் பயன்படுத்தி அது 1 கிலோன்னு சொல்லி வித்திருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு இதுலயும் 100 கிராம் அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட்,
400 மற்றும் 430க்கு இடையில் இருக்கும் பகா எண்களின் எண்ணிக்கையை காண்க. பகா எண்களுக்கு ஓகே கான்செப்ட் தெரியும். பகா எண்கள் என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் பகா எண்கள். வேற எந்த நம்மளையும் வகுக்க கூடாது. ஓகேவா? அப்ப 400ல இருந்து 430க்கு இடையில. அப்ப என்ன பண்ண நம்பர் எழுதிக்கலாமா? 401. இதுல ஒற்றைப்படை நம்பர் மட்டும்தான் எழுதுவேன். அதுல 5 மடங்கு நான் எழுத மாட்டேன். ஓகேவா? 401, 403, 405 எழுத மாட்டேன். 407, 409, 411, 413, 417, 419, 421, 423, 427, 429. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எந்தெந்த எண்கள்லாம் 9ஆல வகுப்படுதுன்னு பாருங்க. ஓகே 3ஆல வகுப்படுதுன்னு பாருங்க. 3ஆல வகுப்படுதுன்னா அது இலக்கங்கள் கூட்டினா 3 மடங்கு வரும். இங்க கூட்டினா 5, இங்க கூட்டினா 7, இங்க கூட்டினா 11, இங்க கூட்டினா 13, இங்க கூட்டினா 6. ஓகேங்களா? இலக்கம் கூட்டினா 6, அப்ப இது 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்க கூட்டினா 8 வகுக்காது. இங்க 5 7 12, அப்ப இதுவும் 3ஆல வகுப்படும். 10 14 வகுக்காது. இங்க 4 6 1 7 வகுக்காது. 6 9. ஓகேங்களா? கூட்டினா 9 வருது. அப்ப இது 3ஆல வகுப்படும். அதே மாதிரி இங்க 6 13 வராது. இங்க 6 1 15, அப்ப இது என்னாகும்? 3ஆல வகுப்படும். ஓகே 3ஆல வகுப்படுறதை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5ஆல வராது. 7ஆல வகுப்படக்கூடிய எண்கள் எதிர்க்காம பாருங்க. 7ஆல வகுப்படக்கூடிய எண்கள்னா ஒவ்வொரு நம்பர் அடிச்சு தான் பார்க்கணும். இதுல எந்த நம்பர் பார்த்தாலே தெரியும். 427. ஏன்னா 6 7 42, 1 7. ஓகே ஃபுல்லாவே அடி ஆயிரும். இதே மாதிரி வேற எந்த நம்பர் அடியாகும்? இந்த 413 பாருங்க. ஓகே அதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வருது. 14 வருதா? அப்ப 14 வந்து இது என்ன கண்டிப்பா ஆகும்? டிஃபரன்ஸ் அடிபடுற மாதிரி தான் இருக்கும். இப்ப என்ன ஆகும்? 5 7 35, மீதி 6 63, 9 7 63. அப்ப இது எனக்கு என்ன ஆகும்? 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 7ஆல டிவைட் ஆயிடுச்சு. ஓகே அதுக்கப்புறம் வேற எந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. 7ஆல வேற எந்த நம்பரும் டிவைட் ஆகல. வேற ஏதாவது டிவைட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 11ஆல வகுப்படக்கூடியதை பார்க்கணும். ஏன்னா 3ஆல வகுப்பட்டா அந்த எண் 9ஆலும் சம்டைம் வகுப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். அதனால 9 பார்க்க தேவையில்ல, 11 பாருங்க. 11க்கு என்ன பண்ணும்? ஒன்று விட்ட ஒன்றின் கூடுதல் 11. அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? 11ஆல வகுப்படும். அப்படி பார்த்து என்ன ஆகுது? இந்த 407 வந்து கூட்டி பாருங்க. இங்க 11 வருதா? 4 7 கூட்டினா 11. அப்ப கண்டிப்பா இது என்ன ஆகும்? 11ஆல வகுப்படும். ஓகேங்களா? வேற அதே மாதிரி எங்க கான்செப்ட் இருக்கா பாருங்க. 13 1 போச்சு 12 தான் வரும். இங்க 5 2 ஓகே வராது. ஓகே அப்ப இந்த எத்தனை இருக்கு? இன்னும் 5 எண்கள் இருக்கு. ஓகேவா? சோ 11 முடிச்சாச்சு. அடுத்து 13 இருக்கான்னு செக் பண்ணுங்க. 13ஆல எது வகுப்படுமா? எது வகுப்படுமா கேட்டா இந்த 403 என்பது எனக்கு வகுப்படும். ஏன்னா 3 13 39, மீதி 1 13 வகுப்படும். ஓகே வேற எதுவும் 13 வகுப்படுமா கேட்டா வகுப்படாது. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன பார்த்தனா 3ஆல வகுப்படுது 7 11 13 இது வரைக்கும் நீ பார்த்தாலே போதுமானது. அப்ப மீதி என்ன நம்பர் இருக்கு? 401 409 419 421. மொத்தம் எத்தனை நம்பர் தான் இருக்கு? 4 எண்கள் தான் இருக்கு. அப்ப 400க்கும் 430க்கு இடையில எத்தனை பகைகள் இருக்கும்? 4 எண்கள் இருக்கும். அடுத்து ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஆண்டுக்கு 10% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு 1,62,000 எனில் இப்போது இருந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த இயந்திரத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும்? ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிள். அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதோட மதிப்பு என்னன்னு கேட்கறதுனால அது அசல் மதிப்பா வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப அசல் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த மதிப்பை மேல போடுங்க. மொத்த மதிப்பை மேல போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணா 100 divided by இங்க என்ன ஆகுது? குறையக்கூடிய விலை தானே பார்க்குது. அப்ப 100 minus r எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப மொத்த தொகை அதே மாதிரி இங்க எவ்வளவு இருக்கு? 100 வகுத்தல் 100 மைனஸ் ஆர் ஏ மைனஸ் பண்ணோம் குறையிறதுனால இங்க அதிகரிக்க சொன்னா பிளஸ் போட்டிருப்பேன். இங்க ஸ்கொயர். அப்ப மொத்த மதிப்பு எவ்வளோ? 1,62,000 இன்ட்டு 100 ஸ்கொயர் என்ன பண்ணோம்? 100 இன்ட்டு 100 வகுத்தல் 100 மைனஸ் ஆர். இங்க ஆர் எவ்வளவு? 10 தானே. அப்ப 100ல 10 போச்சுன்னா 90. அப்ப 90 எத்தனை முறை போடணும்? 2 முறை போடணும். இப்ப அடிங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. அடுத்து ஓர் 9 9, ஓர் 9 9, மீதி 7 72ல 8 9 72, ஓர் 9 9, 9 18. அப்ப இங்க எவ்வளவு வருது?
2 இங்க ஒரு 3 ஜீரோ இருக்கு, இங்க ஒரு 2 ஜீரோ இருக்கு. அப்ப ஆன்சர் எவ்வளவு வருது? 2 லட்சம். ஆன்சர் எவ்வளவு வரும்? 2 லட்சம். அவ்வளவுதான். ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அந்த அசல் மதிப்புக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 240, 360, 480 மீ போக்கா கச்சிசிய மதிப்பு என்ன வருங்கிற கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப நார்மலான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் எதால டிவைட் பண்ணலாம்? 10ஆல அடிப்போம். 10ஆல அடிச்சோம்னா 24, 36, 48. அடுத்து எதால அடிக்கலாம்? 6ஆல அடிக்கலாம். அடிச்சோம்னா இங்க 4, இங்க 6, இங்க 8. அடுத்து என்ன பண்ணலாம்? 2ஆல அடிக்கலாம். 2, 3, 4. இதுக்கப்புறம் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த வகுத்திகளை மட்டும் பெருக்க வேண்டியதான். அப்ப பெருக்கின வரும் 60, 62 120. அப்ப கச்சிசிய மதிப்பு எவ்வளோ? 120. நெக்ஸ்ட் 80 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 3:1 உள்ளது. அந்த கலவையில் பாலின் அளவு என்ன? ஓகேங்களா? பால், தண்ணீர். இதோட பங்கு எவ்வளவு இருக்கு? 3:1. அப்ப இதோட கூடுதல் தான் எவ்வளோ? 80 லிட்டர். இதோட கூடுதல் தான் 80 லிட்டரா? அப்ப கூட்டினா எவ்வளவு வரும்? 4 பங்கு தான் 80 லிட்டர். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 20 லிட்டர். ஓகேவா? 4 பங்கு 80 லிட்டர்னா ஒரு பங்கு எவ்வளோ? 20. அப்ப பால் வந்து 3 பங்கு. அப்ப 3 × 20 எவ்வளோ? 60 லிட்டர். பால் வந்து 60, தண்ணி வந்து எவ்வளவு வரும்? 20 லிட்டர். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க? பாலின் அளவு எவ்வளவு தான் கேட்டாங்க. பாலின் அளவு எனக்கு எவ்வளோ? 60 லிட்டர். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்து கொண்டு வந்து ரொம்ப நன்றி. ஸோ வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் ஐஏஎஸ் அகாடமி. உங்கள் கார்த்திக். நன்றி.